Okay, students. So, inniki we'll prove some more theorems on compact sets. So, let me recall some of the theorems which we discussed last class. So, recall. என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா first we have defined a compact set. Okay, a subset K of a metric space is compact if every open cover I call it V alpha, where alpha belongs to some index set I. Open cover of K has a finite subcover. Finite subcover. That is, that is if V alphas are all open in capital X and K, which is a subset of union of all V alpha, where alpha belongs to I, then what we will have, then there is alpha 1, alpha 2, alpha n. These fellows is a subset of I is the index set, such that and write this K, which is a subset of union of all I equal to 1 to n V alpha I. So, then we say that set is a compact set. Now, in that these are all open in capital X. Okay, but so we have proved a theorem that suppose let K be a subset of Y, which is a subset of capital X. Okay, then K is compact with respect to capital X if and only if it is compact. K is compact with respect to capital Y. Okay, so அப்படி இருக்கிற சிச்சுவேஷனால I don't need to say that it is open in capital X அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ ஒரு ஸ்பேஸில் அது காம்பாக்ட் ஆகிட்டுனா அதனுடைய எனி சப்ஸ்பேஸ்லையும் அது காம்பாக்ட். ஒருவேளை சப்ஸ்பேஸ் டோபாலஜி அது காம்பாக்டாக இருந்ததுன்னா ஹோல் ஸ்பேஸ்லையும் அது காம்பாக்டாக இருக்கும். இந்த தியரம் we have proved. And the next theorem, very important theorem, we have shown that every compact subset of a metric space is closed. இது ரொம்ப முக்கியம். அப்போ காம்பாக்ட் செட்ஸ் எல்லாமே closed, that is compact sets are closed. இது அர்த்தம் compact. And note that this is true in a metric space setting. ஓகே, நீங்க அடுத்த வருஷத்துல டோபாலஜின்னு ஒன்று படிப்பீங்க. டோபாலஜிங்க படிக்கிற இடத்துல இங்க பேசுற நிறைய விஷயங்களை டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்ல, ஜெனரல் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்ல அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, in a metric space this is compact sets are closed. And then arbitrary topological spaceல ஒரு காம்பாக்ட் செட் இருக்கும். அந்த காம்பாக்ட் செட் க்ளோஸ்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிலாம் நீங்க படிப்பீங்க. ஓகேங்களா? சரி, இப்போதைக்கு this is compact in metric space. இது எப்படி ப்ரூவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நான் ஒரு படத்துல மட்டும் லைட்டா சொல்லிடுறேன். ஓகே, so I'll take this is my X, this is my capital X, it is a metric space and ஒரு காம்பாக்ட் செட் கொடுத்துருக்கேன். so this is my compact set K, this is K. அப்போ நீங்க என்ன ப்ரூவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா K complement is open னு ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. so K complement is open அப்படின்னு சொல்லணும். அப்போ இதுக்கு K க்கு வெளியே நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பாயிண்ட் Xங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க. you take any Y
in k. அப்போ இது ரெண்டுக்குள்ள தூரம் வந்து என்னவா இருக்கும் பாசிட்டிவா இருக்கும். அப்போ இத 3 ஆல வகுத்துக்கிறீங்க. அப்போ இத சுத்தி என்னால ஒரு வட்டம் வரைய முடியும் அந்த ரேடியஸ்ல. that is y சென்டரா வச்சு இந்த distance between x, y by 3 ஆல வட்டம் வரையலாம். அதே மாதிரி இங்கே ஒரு வட்டம் வரையலாம். ஓகேங்களா? சோ இப்படி ஒரு வரைச்சிட்டேன். note that நீங்க எந்த y கொடுத்தாலும் suppose இங்க y இதுக்கு பதிலா suppose if I am taking y at some other point, suppose இந்த இடத்துல ஒரு y கொடுத்திருக்கேன் அப்படினா இந்த இடத்துல ஒரு y கொடுத்திருக்கேன் அப்படினா இந்த ரெண்டு தூரத்தையும் கனெக்ட் பண்ணுங்க. இத 3 ஆல வகுத்துக்கோங்க. அப்போ இத சுத்தி என்னால ஒரு வட்டம் வரைய முடியும். இத சுத்தி என்னால ஒரு வட்டம் வரைய முடியும். இதையும் சுத்தி என்னால அதே இந்த 3 ரேடியஸால இந்த ரேடியஸ் distance between x, y by 3 இப்படி என்னால வட்டம் வரைய முடியும். அப்போ என்ன ப்ரூஃப் பண்ணிருக்கேன் அப்படினா for each இந்த இத நான் திருப்பி சொல்றேன். but I have explained in the last videoல நல்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். but anyhow shorta I'll write for every x belongs to x, sorry, for every y belongs to k. சரி அதுக்கு முன்னாடி இத எழுதிக்கோங்க. so let x belongs to இது ஓபன் சொல்ல போறேன். அப்ப நான் என்ன பண்றேன் let x belongs to k ன்னு எடுத்துக்கிட்டேன். then for every y belongs to k, okay, the distance between x, y which is always be greater than 0 ஆகும். அப்போ put ry equal to ry which is equal to distance between x, y by 3 ன்னு எடுத்துக்கிட்டே. okay, then இந்த பாலுக்கு பேர் என்ன பேரு அப்படினா இது என்னது v u vy ன்னு வச்சுக்கிட்டேன். இந்த பையனுக்கு பேர் வந்து uy ன்னு வச்சுக்கிட்டேன். so let vy which is equal to ball with the center y, radius this r suffix y, and uy அப்படிங்கிறது வந்து என்னது அப்படினா ball with the center x, radius r suffix y. then this implies that vy intersection with uy which is equal to empty ன்னு ப்ரூஃப் பண்ணிருப்பேன். okay, then you now consider this all v alphas where alpha belongs to, sorry, v alpha alla vy, okay, where vy you consider all those vy where y belongs to capital K is an open cover for k. okay, இது ஓபன் கவராக இருக்கிறதுனால since k is compact there is excuse me okay, sorry, since k is compact there is an open cover, sorry, there is a finite subcover, say in the finite subcover யாரு அப்படினா I write it, this is k which is a subset of vy1 union vy2 union ... union vyn எடுத்துட்டேன். அப்ப இதுக்கு கரஸ்பாண்டிங்கா என்னப்பா கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணல ரெக்கார்ட் ஆகுது. ஓகே சார். ஓகே. சோ v suffix y இப்படி எழுதலாம். அப்ப இதுக்கு கரஸ்பாண்டிங்கா என்ன இருக்கும் அப்படினா consider u suffix y1 u suffix y2 இதெல்லாம் பார்க்கறேன். ஓகேங்களா? u suffix yn ன்னு எடுத்துக்கிறேன். and note that இது எல்லாமே வந்து என்னது அப்படினா I call it to be this fellow. okay, this u suffix y1 ங்கிறது யாரு? this is equal to ball with the center x, radius r suffix y1. okay, u suffix y2 அப்படிங்கிறது யாரு? அது ball with the center x தான், radius வந்து r y2. இப்படியே பார்க்கறேன். so u suffix yn which is equal to ball with the center x, radius r suffix yn. okay, yn. okay, அப்போ இது எல்லாமே கான்சென்ட்ரிக் பால்ஸ். ஓகே, சோ இது ஒரு x, முதல்ல r suffix y1 இதுல ஒரு பால் இருக்கு. அடுத்தது என்னது r suffix y2 அப்படினா இதுல ஒரு பால் இருக்கு. ஓகே, அப்புறம் r suffix y3 இதுல ஒரு பால் இருக்கு. ஓகே, அப்போ இதுல இருக்கிறதுலயே மினிமம் பால் எடுத்துக்கிறீங்க. சோ find put
R which is equal to minimum of ry1 ry2 ryn. Okay, இப்படி எடுத்துக்கிறேன். Then note that then ball with the center x radius r which is always be great subset of ball with the center what is that x comma radius ri, and note that this is true for every I equal to 1 to n. Okay na, appo this implies that ball with the center x radius r this will be a subset of intersection of all ball with the center x radius r. Okay, for every I equal to 1 to n. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா note that this ball with the center x radius r intersection with this fellow யாரு vy1 vy2 okay intersect union okay union union vyn this is equal to empty. Okay, அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா ஒருவேளை இது நான் எம்ப்டியாக இருந்ததுன்னு வெச்சுக்கோங்க, இது நான் எம்ப்டியாக இருந்ததுனா இதுல ஏதோ ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் இது நான் எம்ப்டியா இருக்கு, சப்போஸ் z belongs to ball with the center x radius r intersection with this fellows. ஓகேங்களா, அப்ப this implies that z belongs to v of x comma r, அதே நேரத்துல z belongs to some v of yi for some i ன்னு கிடைக்குமா, ஏதோ ஒரு ஐக்கு z வந்து இந்த ஏனா இது யூனியன்ல இருந்ததுனா அதுலயே இருக்கும். ஓகே, so this is equal to vy1 union vy2 union union vyn. அப்போ is intersectionல இருந்தனா இதுலயே இருக்கும் இதுலயே இருக்கும், இந்த யூனியன்ல இருந்தனா ஏதோ ஒரு yi க்குள்ள இருக்கும். அப்போ this is a subset of, this implies that z belongs to, இது யாரோட சப்செட் v of x r யாரோட சப்செட், this is ball with the center x radius ri னுடைய சப்செட். இது யாரு, this is equal to uyi, கரெக்ட்டா, uyi. இது யாரு, z belongs to vyi. This implies that z belongs to uyi intersection with vyi ன்னு கிடைக்கும். That is a contradiction. Yeah, we have proved that this fellow is always be non-empty. This fellow will be equal to empty in principle for every y. For every y belongs to k, we are having this condition. Therefore, இதுல இருந்து என்ன தெரியுது அப்படினா this implies ஏதோ ஒரு இடத்துல தப்பா அசியூம் பண்ணிருக்கோம்ல, அது என்னது இதுதான். சோ இது தப்பு. ஓகே, therefore there exist these two sets are empty. அப்ப இதே பெரிய செட்டே எம்ப்டியாக இருந்தனா this implies that ball with the center x radius r intersection with k யும் empty தான். So this implies that v of x comma r which is contained in your k complement. So this implies that k complement is open. Okay, open. So that implies that k is closed. Okay, so every compact sets are closed. இத நான் படத்துல நிறைய வரைஞ்சிருப்பேன், but here நிறைய இடத்தை ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா I have put it in this. Okay, so today we'll prove another beautiful theorem that is called every closed subset of a compact set is compact. Okay, so theorem. What is the number? 2.35. So என்ன ஸ்டேட்மென்ட் என்ன அப்படினா every closed subset of a compact set is compact. Okay, so this is today's class. We will starting this. So every closed subset of a compact set is compact. அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா that is let k be a compact set and E subset of k is closed. This implies that capital E is compact. Note that நாங்க compact னு சொல்றதுனால E is closed in capital K, E is closed in capital X அப்படிங்கற விஷயம்லாம் நான் பேச விரும்பல. Okay,
what we are going to show is if K is a compact set and E is a closed subset of K, then E is compact. This is a proof of point. Okay. So proof கொடுத்துலாமா? So we'll go for a proof. When a proof or no given K is a compact set. Is a compact set. Okay. Let E subset of K be closed. Okay. Enna proof or no? To prove E is compact. அப்ப என்ன proof பண்ணனும்? First இதுக்கு ஒரு open cover எடுத்துட்டு அதுக்கு open coverக்கு finite sub cover இருக்குன்னு எடுத்துக்கங்க. Okay. So let V alpha okay, some alpha belongs to some index set I be an open cover for யாரோட open cover? K E உடைய open cover. Okay. That is V alphas are all open இருக்கு, and this capital E which is a subset of union of all, okay, V alphas where alpha belongs to capital A. Okay. So V alpha is an open cover. So enna proof பண்ணனும்? We to prove this V alpha has a finite subcover for E. இதுதான் நான் சொல்ல போறேன். It has a finite subcover for E அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஆனா எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ட்ரம்ப் கார்டு யாருன்னா this fellow K is compact அப்படிங்கிறது தான் எனக்கு இருக்கிற ஒரே ட்ரம்ப் கார்டு. அப்போ இந்த ஓபன் கவரை நான் என்ன பண்றேன் அப்படின்னா I am trying my level best to extend to K க்கு எக்ஸ்டெண்ட் பண்ண ட்ரை பண்றேன். அப்போ வாங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இது K. Okay, this is K and this is my E. இப்போ நான் இந்த V alpha எல்லாம் யாரை கவர் பண்ணுது அப்படின்னா உங்களுடைய E ஐ கவர் பண்ணுது. Okay, so I can draw lot of open sets. ஓகேங்களா, இப்படி ஒரு V1, okay, இப்படி இதெல்லாம் யாரை கவர் பண்ணுது அப்படின்னா என்னுடைய E ஐ மட்டும் தான் கவர் பண்ணுது. No need to cover my capital K. K ஐ கவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. So this is covered E. Okay, இதெல்லாம் எதை கவர் பண்ணிருச்சு? E ஐ கவர் பண்ணிருச்சு. Okay, இதெல்லாம் V alphas. இப்போ எனக்கு K ஐ கவர் பண்ணணும்னா, K ஐ எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா, that is இந்த V alpha வை யூஸ் பண்ணி நான் K ஐ எக்ஸ்டெண்ட் பண்ணறதுக்கு ட்ரை பண்றேன். அது எப்படி ட்ரை பண்றேன் அப்படின்னா consider another open cover. Consider the open cover என்னது அப்படின்னா இந்த V alphas where alpha belongs to I union with singleton element யாரு அப்படின்னா this E complement. ஓகே, ரொம்ப சிம்பிளா எழுதிட்டேன். இங்க பாருங்க, இப்போ E வந்து closed. ஓகே, since E is closed, this is since E is closed இது கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, let given this is be closed set அப்படினு கொடுத்தாச்சு. ஓகேங்களா, this implies that E complement is open. இது வந்து என்னது? ஓபன் ஆகும். அப்போ this is an open cover. Consider this open cover. இது ஏன் ஓபன் கவர்ங்கிறது காரணம் இதான். இதெல்லாம் ஓபன் செட்ஸ், பிரச்சனை இல்லை. இதுவும் ஓபன் செட் தாங்க. ஓகே, now this covers open cover for capital K. கரெக்டா? இங்க பாருங்க, இதெல்லாம் E ஐ பார்த்துக்கிடும். இந்த இடம் பாருங்க, இவங்க இருக்காம பாருங்க, இது யாரு? E காம்ப்ளிமெண்ட் பார்த்துக்கிறோமா? இந்த ஒரே ஒரு செட்டு that will take care of your E complement. கரெக்டா? இந்த ஒரு செட்டு மட்டும் என்ன பண்ணிக்கிறோம்? E complement சேர்த்துக்கிறது. அப்போ are you getting or not? this idea உங்களுக்கு புரியுதா? E ஃபுல்லா யார் பார்த்துக்கிடுவாங்கன்னா இந்த V alphas பார்த்துக்கிடுவாங்க. E க்கு வெளியே உள்ள ஒரு எலிமெண்ட் ஃபுல்லா K ல இருக்கணும். ஆனா E க்கு வெளியே இருக்கக்கூடிய எலிமெண்ட் எல்லாம் என்ன பண்ணிக்கிறோம்? அந்த ஒரே ஒரு E alpha will take care. Okay, then that is this V alpha where alpha belongs to capital I union with the singleton E complement
is an open cover for capital K. Okay, இப்போ we'll come back to here, that is what is this. இப்போ எனக்கு என்ன இருக்கு அப்படினா we are ஒரு நிமிஷம். Since K is compact, this cover, okay, this cover இது வேணா அப்படி எழுதிட்டுமா. So V alpha where alpha belongs to I union E complement has a finite subcover. Okay, yeah, K வந்து காம்பாக்டாக இருக்கிறதுனால we will have a finite subcover. அப்ப இதுல finite members வரணும் இல்லையா? finite members யாரெல்லாம் வருவா அப்படின்னா, note that எனக்கு இப்படி இருக்கலாம். okay, the finite subcover may be the finite subcover may be of the form எனக்கு finite புரியலையா? இதுல நிறைய V alphas இருக்கு, இதுல ஒரு E complement வச்சிருக்கேன். அப்ப finite members K கவர் பண்ணுது அப்படின்னா it could be like this, K which is a subset of என்னது V alpha 1 union V alpha 2 union union V alpha n இப்படி இருக்கலாம். or it could be like this, K is a subset of V alpha 1 union V alpha 2 union union V alpha n union E complement இப்படி இருக்கலாம். கரெக்டா? இந்த இதுல இருந்து finite member எடுக்க சொல்றேன். அந்த finite member வந்து இப்படி finite number of elements இருக்கலாம், இல்லனா அந்த மெம்பர்ல இதுல இருந்தும் ஒரு எலிமெண்ட் வந்திருக்கலாம். Are you getting? இப்போ உங்க கையில 10 கொஞ்சம் நிறைய ப்ளூ பால்ஸ் இருக்கு, அது கூட நான் ஒரே ஒரு ரெட் பாலும் சேர்த்து போட்டேன். ஓகே, கையில நிறைய ப்ளூ பால்ஸ் வச்சிருக்கீங்க, அதுல இருந்து ஒரு ரெட் பாலும் சேர்த்து போட்டிருக்கேன். உள்ள அந்த பெட்டிக்குள்ள ஒரு ரெட் பாலையும் சேர்த்து கொடுத்துட்டேன். Now my question is, you take 10 balls from that box அப்படின்னு சொல்றேன். ஓகே, நிறைய பால் ப்ளூ கலர் பால் இருக்கு, ஃபுல்லா ப்ளூ கலர் பால் தான். அது கூட நான் அடிஷனலா என்ன பண்ணிருக்கேன், ஒரே ஒரு ரெட் பாலையும் உள்ள போட்டேன். அப்போ நான் இப்போ உங்ககிட்ட சொல்றது என்னன்னா, இதுல இருந்து ஒரு 10 பால் எடுங்க அப்படிங்கிறேன். அப்ப அந்த 10 பாலுமே எனக்கு ப்ளூவா இருக்கலாம், இல்லைன்னா 9 பால் ப்ளூ, ஒரு பால் வந்து ரெட்டாக இருக்கலாம். இதான் வாய்ப்பு. கரெக்டா? அப்போ நான் ஃபைனைட் தானே வேண்டாம், நீங்க என்ன இந்த இடத்துல ஆல்பா n-1 வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ மொத்தம் n எலமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த n எலமெண்ட்ஸும் V ஆல்பாஸ்ல இருந்தே வரலாம். இல்லாத பட்சத்தில் இந்த 9 எலமெண்ட்ஸ் வந்து V பால், அந்த ப்ளூ பாலா இருக்கலாம், ஒரே ஒரு ரெட் பால், இவங்க ஒருத்தன் தான் ஆட் மேன் அவுட், ரெட் பால் வரலாம். Is it okay? Shall I continue? Yes, sir. Okay. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்படி நடந்துன்னு வச்சுக்கோங்களேன், this fellow will be a subset of E. பிரச்சனையே கிடையாது. கரெக்டா? this fellow will be a subset of E. அப்போ இப்போ இந்த கேஸ்ல இதுவும் E கவர் பண்ணும், ஆனா இவன் எனக்கு தேவையில்லை, E கவர் பண்ணதுக்கு E காம்ப்ளிமெண்ட், அப்ப எனக்கு இவ விட்டுறலாம். ஓகே, சோ இப்போ நான் அதை ரெண்டையும் நான் ஒரே லைன்ல எழுதுறேன். ஓகே, if the finite subcover does not contains E complement, then E which is a subset of this fellow. The முதல் கேஸ் எழுதுறேன். ஓகேங்களா? V alpha 1 union V alpha 2 union V alpha n. Okay, இது வேணா இந்த இடத்துல வேணா இப்படி எழுதிக்கலாம். This is a K is a subset of that. If E is a subset of K which is a subset of this, okay, then that is V alpha belongs to I has finite subcover for E. இப்போ if அடுத்த கேஸ், இந்த கேஸ், if இந்த மாதிரியான கேஸ், இந்த கேஸ், ஓகேங்களா? இந்த கேஸ், if the finite subcover contains E complement, then by removing it
removing it from the subcover will still cover your K. Covers K. Correct? Sorry, covers your E. E edana cover pannum. That is E, which is a subset of என்ன எழுதிக்கலாம் K, which is a sorry K கிடையாது. இப்போ K யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா E complement வந்து that will also be having a contribution. Okay, அப்போ V alpha 1 V union V alpha 2 union union V alpha n minus 1 வரைக்கும். Okay, so இங்கே என்ன பண்ணிருக்கேன், that is V alpha belongs to I has finite circle. Okay, hence this implies that capital E is compact. இந்த இடம் புரியுதா? இந்த இடத்த நல்லா you take your time to understand this. இது புரிஞ்சதுக்கு அப்புறம் we will go for further. Shall I continue or we will stay here? Continue. Okay, fine. Next we are going to the next theorem. This is something சரி, அப்போ இதுல இருந்து ஒரு corollary நான் கொடுத்துக்கிறேன். corollary என்ன corollary அப்படின்னா, suppose K is compact and capital E is closed, then K intersection E is compact. இது எப்படி வரும்? K compact, okay, இது K compact, okay, E closed, okay, so this is my E, so this is E, இது வந்து closed. அப்போ this fellow is compact னு சொல்லணும். Okay, K intersection E is compact. எப்படி இந்த பாருங்க, K compact ஆக இருந்தனா this implies that K is closed. கரெக்ட்டா? அப்ப K closed E closed அப்படினா this K intersection E is closed. படிச்சிருக்கோம். Finite intersection of closed set is closed அப்படி படிச்சிருக்கோம். அப்போ this fellow that is K intersection E is a closed subset of set of K. கரெக்ட்டா? அப்போ K compact, இது வந்து என்னது closed set. Therefore this will become by above theorem என்னது, this K intersection E is compact. Okay, so K compact E closed ஆ இருந்ததுன்னா K intersection E is always be compact. சரி, what will happen if K intersection E equal to empty? empty ஆ இருந்தா என்ன நடக்கும்? In other words, I'll give you a homework. Show that an empty set is always compact. Okay, idu proof pannunga, you try it your own. Okay, so next we are getting into the next theorem that is called theorem 3.6, theorem 2.36. okay, this is called, இது இன்னொரு அர்த்தம் வந்து என்னன்னா, this is called finite intersection property. Okay, this is something more beautiful ஆன ஒரு theorem, and note that நிறைய applications நிறைய fixed point theory அந்த மாதிரியான விஷயங்கள்ல the finite intersection propertyங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க in analysis.
Okay, first let us get into the first the statement. Let kn, okay, let kn k alpha n ன்னு போட்டீங்கன்னா அது வந்து கவுண்டபிள் ஆயிரும் இல்லையா. So let k alpha, let k alpha be a sequence of, be a family of compact sets. Compact sets வச்சுக்கோமா, closed sets are compact sets are compact subsets of a metric space capital X having the property such that any finite, okay, such that the intersection of any finite members of k alphas is non-empty. என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். Okay, then the arbitrary intersection of all k alpha where alpha belongs to I, okay, is non-empty. This is non-empty. இதான் இதனுடைய தியரம். Suppose alpha belongs to I ன்னு வெச்சுக்கோங்க. சரி, இப்போ இது எப்படி சொல்ல போறேன் அப்படின்னா, proof இது என்னன்னு முதல்ல சொல்லிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் we'll go to the proof. So first let me explain what it is. So proof, சரி proof எழுதுவோம். proof இங்க பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. given k alphas where alpha belongs to I is a family of compact subsets in capital X. X ல உள்ள ஒரு compact metric space, compact sets ன்னு எடுத்துக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி, இந்த கேக்கு என்ன ப்ராப்பர்ட்டினா, for any finite members, ஓகேங்களா, finite members, okay, say k alpha 1, k alpha 2 k alpha n, okay, for any finite member this intersection k alpha 1 intersection with k alpha 2 intersection with intersection with k alpha n which is non-empty. இது கொடுத்திருக்காங்க. நீங்க எந்த finite members எடுத்துக்கோங்க, இதுல இருந்து k alpha ல இருந்து அந்த finite membersக்குலாம் intersection பாத்தீங்கன்னா அது என்னைக்குமே என்னவா இருக்கும், non-empty-ஆக இருக்கும். இதான் கொடுத்திருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் k1 k2 k3 அப்படின்னு ஒரு மூணு எடுத்து intersect பண்ணுங்க, non-empty. ஏதோ ஒன்று நான் 1 2 3 சொல்றது போல நீங்க யூ டேக் எனி ஃபைனைட் மெம்பர், இதுல இருந்து ஒரு ஃபைனைட் மெம்பர்ஸ் ஒரு 10 பேர் வாங்க அப்படின்னா அந்த 10 பேருக்கு காமனா ஒரு எலிமெண்ட் இருப்பான். ஓகே, ஒரு 100 பேர் வாங்குங்க, யாருனாலும் சரி, முதல்ல இருந்து வரிசையில் அப்படிலாம் கிடையாது. யூ டேக் randomly any finite members, then this intersection will be always be non-empty. இப்போ நான் என்ன ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னா, this is to prove arbitrary intersection of k alphas where alpha belongs to capital I which is non-empty. இதை நான் சொல்ல போறேன். ஓகே, சரிங்க. suppose this is equal to எப்படின்னு எடுத்துக்கோங்க. suppose arbitrary intersection of all alpha belongs to capital I k alpha which is equal to empty. ஓகே, இப்போ என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, that implies that now this implies that இப்போ இதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்க போறேன். intersection of all alpha belongs to capital I, the k alpha the whole complement which is equal to empty set the whole complement. This is equal to, இது என்ன கிடைக்கும், by De Morgan's law வந்து this is equal to union of all alpha belongs to capital I into k alpha complement. Okay,
which is equal to empty set னுடைய complement வந்து capital X. We can write it this way. This implies that we are having this. Okay. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா fix K1 K இதுல இந்த மெம்பர்ல ஏதோ ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏதோ ஒரு மெம்பரை நான் என்ன பண்றேன் ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ அந்த அவனுக்கு பேர் வந்து கே ஆல்ஃபாடா ஏதாவது ஒருத்தனை ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல, அதனால நான் K1ன்னு வச்சுக்கிறேன், இல்லைன்னா K0ன்னு வச்சுக்கிட்டுமா. Okay, so let us fix K1, fix K1 in this fellow. Okay, K alpha where alpha belongs to J. சரி, இந்த ஐல வந்து 1 இருக்குமா அப்படிங்கறது, அந்த ஐங்கிறது சாதாரண இண்டெக்ஸ் செட் தான், அதுல 1 இருக்கா அப்படிங்கறதெல்லாம் தெரியல, இருக்கு அப்படின்னு சொல்லுமே. ஸோ fix K0 அப்படி சொல்லுவோம். K0 where this இது வந்து 0 கிடையாது, இது ஒரு நம்பர் சிம்பல் belongs to I. ஓகே, இந்த இண்டெக்ஸ் செட்ல இருக்கிற மாதிரி ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். Okay, and note that these fellows are all subsets of, these are all families of subsets of X. Okay, in X தான். அப்போ that is இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா these K alphas are all subset of X தான். அப்போ இதையும் கம்பைன் பண்றேன், இதையும் கம்பைன் பண்றேன். அப்போ this implies that K0 which is a subset of capital X and this capital X which is equal to a union of all alpha belongs to I such that K alpha complement. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா this implies that this K alpha complement where alpha belongs to capital I is an open cover for K0. Okay, இவனுக்கு open cover இருக்கும். ஏன் இதெல்லாம் K alphas எல்லாம் காம்பாக்ட், K alphas are all compact. This implies that closed. ஓகேங்களா, closed. அதனால K alpha complement வந்து open. Okay, therefore this is an open cover for K0. Since K0 is compact, there exists alpha 1, alpha 2, alpha n belongs to capital I such that this K0 which is a subset of K alpha 1 complement union K alpha 2 complement union union K alpha n complement இப்படி கிடைக்கும். இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா this is equal to இதெல்லாம் காம்ப்ளிமெண்டா by again apply your De Morgan's law. I can write this is K alpha 1 intersection K alpha 2 intersection intersection K alpha n. Okay, the whole complement ன்னு எழுதிக்கலாம். Okay, so what it is, this is equal to, this implies that A is a subset of B complement ஆக இருந்ததுனா this implies that A intersection B which is equal to empty. படிச்சிருக்குமா? பாருங்க, இது A, இது B, இது A, இது B. A is a subset of B complement குள்ள இருக்கு. அப்படினா A intersection B is, this is if or only if condition. அப்போ K0, that is K0 which is a subset of என்ன கிடைச்சிருக்கு, K alpha 1 intersection intersection K alpha n complement இருக்கிறதுனால this would implies that K0 intersection K alpha 1 intersection intersection K alpha n which is equal to empty. It's a contradiction. எங்க contradiction சொல்லுங்க பார்க்கலாம். Where it is contradiction? நம்ம assumption வந்து you take any finite member, this is non-empty ன்னு வச்சிருக்கோமா. இங்க எத்தனை n members கூப்பிட்டுருக்கேன், ஈவன் நான் எந்த alpha 1 alpha 2 எப்படி இருந்தாலும் சரி இது non-empty-ஆக இருக்கணும். அப்போ இங்க என்ன பண்ணியிருக்கேன், இங்கேயும் finite members தான் எடுத்திருக்கேன். யாரெல்லாம் finite members, இங்கேயும் K0 அப்படிங்கிற ஒருத்தன், K0 ஒருத்தன், K alpha 1 ஒருத்தன், K alpha n. இது எத்தனை n plus 1 finite members. Okay, n plus 1 finite members. Okay, having okay empty intersection. Okay, that is a contradiction. புரியுதாப்பா? Is it okay? Yes sir. Okay, so therefore எனக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படி, therefore நான் ஏதோ ஒரு இடத்துல தப்பா அசியூம் பண்ணியிருக்கேன். ஓகே, தப்பா எங்க அசியூம் பண்ணியிருக்கேன், இங்க அசியூம் பண்ணியிருக்கேன். Suppose this arbitrary intersection which is equal to empty ன்னு அசியூம் பண்ணோம்ல, இது தப்பு. So this implies that
intersection of all k alpha, which is always be non-empty. Okay, alpha belongs to I. Okay students, okay, let me stop here. உங்களுக்கு வேற ஏதாவது doubts இருந்தனா you can ask.